ഏപ്രിൽ 27 രാജ്യത്ത് നടത്തിയ കലാപത്തിന്റെ ഫോട്ടോകളുടെ പ്രശസ്തയായ വാഹിദയുടെ நாட்டையே உலுக்கிய ஏப்ரல் 27 கலவரத்தின் புகைப்பட சாட்சியானவர் வஹிதா. தற்போது தனது தந்தையுடன் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் வசித்து வருகிறார். நேற்று நள்ளிரவு கையில் கிட்டாருடன் இவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டு வாசலில் நின்றபடி பாடல் ஒன்றை பாட ஆரம்பிக்க அந்த பகுதியே பரபரப்பானது. தகவல் அறிந்து அங்கு சென்ற கொயிலாண்டி நகர போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர். வஹிதாவின் தந்தை முத்தளிப்பு கொடுத்த தகவலின்படி அவரின் பெயர் ஜிப்சி என்பதும் அவர் வஹிதாவின் கணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனது பாடல்கள் மூலமாக சர்ச்சையை கிளப்பியவர் என்ற தகவலும் கேரள போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் கோழிக்கோடு பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. പാട്ട് പാടുന്നൊക്കെ അറസ്റ്റ് വന്നാ മുതൽ പോയി യേശുദാസ് പൊടി ജിപ്സി എല്ലാം ജൂനിയർ പിന്നെ നോക്കാം അവൻ മേലെ കയ്യെ വെച്ചാ ഓ അവനെ ഉടനെ വെളിയെ വിട്. பொண்டாட்டியை மீட்கிறதுக்கு ஏன் பொண்டாட்டியை கொடுக்குறேன்? வாங்கிக்க சகா. ஜிப்சி பாடுறது அவன் வைஃபுக்காக மட்டும் அல்ல, இந்த சமூகத்துக்காக தான். ஜிப்சியோட இந்த பாட்டு நாடு ஃபுல்லா வைரலாகணும். இது நம்மோட அரசியல் செயல்பாடு. சினிமா பாட்டுகளும் நிறைய அபத்தங்களும் வைரலாயிட்டு இருக்கு. ஜனங்களை போய் சேர வேண்டியது இதுதான். இது நம்மளோட இன்னொரு ஆயுதமும் கூட. ஓகே, ஓவியமே உன் சிரிப்பை வீழ்த்தியது யார் கடவுள்? வானளந்த உன் சிறகை ஊட்டியது யார் கடவுள்? என் உயிரை காண்பதற்கே தாண்டி வந்தேன் கடல் மலையை பால்முகம் காட்ட வா மகளே. ஏமா, உனக்கு இவர் கூட போய் சேர்ந்து வாய சம்மதமா? பெண்ணுக்கு வாழ விருப்பம் இல்லை, நீங்க முதல் தலாக்கு கொடுத்துருங்க. ஜமாத்தார் முன்னிலையில் நான் உனக்கு முதல் தலாக் கொடுக்குறேன். தலாக். இது முதல் தொலாக்கு முடிஞ்சது. அடுத்த யுத்த கால இடைவேளையில் 2வது தொலாக்கு சொல்லணும். நீதியில்லா தேசத்திலே வீதியெல்லாம் யார் குருதி? தீயறியும் வேதத்திலே சாவதிங்கே யார் அமைதி? கூப்பிய உன் கைகளிலே மூச்சடைத்து கதறுகிறேன். என் உயிர் சுவாசம் நீ மகளே. பொண்ணுக்கு 2வது தொலாக்கும் சம்மதம் தான். நீங்க தலாக் சொல்லிடுங்க. நீளும் பிரிவுகளே இனி வேண்டாம்.
பாடியதிന് അറസ്റ്റിലായ പ്രമുഖ கைது செய்யப்பட்ட பாடகர் ஜிப்சி நேற்று மீண்டும் கோழிக்கோட்டில் உள்ள மறைந்த எழுத்தாளர் எஸ்கே பொட்டிக்காட் சிலை அருகே அனுமதியின்றி பாடல் பாடி கூட்டம் சேர்த்ததாக கோழிக்கோடு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களாக கேரளா முழுவதும் மக்கள் கூடும் இடங்களில் கையில் கிட்டாருடன் தனது மனைவி வஹிதாவுக்காகவும் நாடெங்கிலும் நடக்கும் சமூக அவலங்களுக்கு எதிராகவும் பாடல் பாடி வரும் ஜிப்சியின் மீது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், தேச இறையாண்மைக்கு எதிராக பாடுதல், கூட்டம் சேர்த்தல் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. சார் யூரின் மூத்திரம் பையணுமா? கொடுற கொடுற பாட்டி கொடுற மூத்திரமா பையணும். அவன் மூத்திரம் பெய்யணுமா? தண்ணி கொடு. இவன் என்ன தப்பண்ணா? பாட்டு பாட்டுந்தா. இங்க எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். கேட்டோ? நிறுத்தியா? இவன் பொது இடத்துல பாடி சட்ட ஒழுங்கு கெடுத்திருக்கான். இது மேலிடத்து உத்தரவு. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மேலிடமும் எங்களுக்கும் தெரியும். வெளியே எல்லா மீடியாவும் நின்றுட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள ஒழுங்கா ஜிப்சி ரிலீஸ் பண்ணு. நமஸ்காரம் சார். ஓகே சார். ஓகே சார். விட்டுறலாம் சார். அவனை அனுப்பிவிடு. போ சொல்லு. நீ கிளம்புங்க. வா ஜிப்சி. கிளம்பு. சகாவே ஒரு நிமிஷம். ஏய் பிடிக்கடா அவனை. டேய் போடா. டேய் அடி சார். சகாவே இது மூத்திரமல்ல, நம்ம ஆத்திரம் சகாவே. அந்த பயம் இருக்கட்டும். தண்ணி கிடைக்குமா? சகாவே உட்காரு. போய் உட்காரு சகாவே. சகாவே கல்லு கொண்டா. 2 குடம் இல்லை. வைதா அன்னைக்கு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுச்சுல்ல, வேற ஆள் மாதிரி இருந்துச்சு. தாங்க முடியாத பெயின் ஆயிடுச்சு காமரேட். ஏன் இப்படி ஆயிட்டு காமரேட்? சகாவே சகாவே சீனியர் சாக விடுதலை என்பார். நான் ஒரு போனப்போ கூட எனக்கு இப்படி வலிக்கல. லைஃப்பில் பயங்கரமாக இஷ்டப்பட்டது 2 பேர் தான். ஒன்று ஜே, இன்னொன்று வைதா. ஜே செத்து போய் என் கண்ணு முன்னாடி இருந்து செத்து போய் இப்போ வைதா முகம் தான் இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, எங்க பார்த்தாலும் இன்னும் ஒரு தலாக் சொல்லிட்டா வைதாவை பார்க்க முடியாது காமரேட். எனக்கு வைதா வேணும் காமரேட். என்னோட பாப்பா வேணும். எனக்கு எல்லாமே அவதான். அவளவுதான். அவளவு மட்டும் இருந்தா நான் பணக்காரன், கலைஞர், கிங். என்ன சகாவே இது? இப்படி ஃபீல் பண்ணி அழுங்க.
நீங்கள் வயதான ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணீங்க, பின் எதுக்கு அழுகுறீங்க? சிலருக்கு வாழ்க்கையிலே சாசம் வரும், சிலருக்கு வாழ்க்கையே சாசமாகும். சகாவும் அப்படி தானே. என்ன பார்க்குற சகாவ? அண்ட் ஃபுல்லி கோஆப்ரேட். அந்த வயசுமாய் வந்தா சாப்பிட்டு களை வந்தால அந்த ஆள் இல்லாத சமயத்தில் போய் வயதாக கூட்டு யூபியோ மாப்பியோ போயிட்டு சகாவ. எந்த யோசிக்குது? ஓ குதிரை, குதிரை இல்லைன்னா குதிரை, நான் குதிரை ஆயிடும். குதிரை வேணுமா? கல்லு சகாவ. இங்க பாரு, நான் குதிரை ஆகுது சகாவ, நான் குதிரை ஆகுது சகாவ, நான் ஆகுது சகாவ. வயதாயும் பாப்பாயும் கூப்பிட்டு போக சகாவ, போய் நல்லா இருக்கு சகாவ. சகாவ, ஏய் சகாவ, இங்க பாரு சகாவ. கோழிக்கோடு பீச்சில் நம்ம கூட்டுக்காரன் சாப்பிளனோட குதிரை எப்படி இருக்கு சகாவே? போ, ஆளை தூக்கிட்டு வா. கம் கம் கம். இல்லை சகாவே, பைசன் போயிட்டா. லெட்ஸ் மூவ். கம் கம் சாப்பிளி சகாவே. உங்க மாமனார் வந்துட்டா அல்லாஹு அக்பர்னு கத்துவே, போலீஸ்காரங்களை வந்துட்டா இங்கலாப் சிந்தாபான்னு கத்துவே. ஓ சகாவே, மனசிலாயோ லால்சலாம் சகாவே. வஹீதா, என்ன பாப்பா? வை, யாருக்கு பயப்படுற? வா போலாம். வைதா, இது இல்ல, நீ என்னோட பழைய வைதா இல்ல. அன்னைக்கு நீ சொன்னல என்ன எப்படியே கூட்டிட்டு போயிடுன்னு. இப்போ வா, இப்போ போலாம். வைதா, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன் வைதா. உனக்கு பிடிச்ச மாதிரி தாஜ்மஹால் பக்கத்தில் வீடு கட்டிக்கலாம். அங்கேயே இருந்து உன்னையும் பாப்பாவையும் பார்த்துக்கிறேன். உன்னையும் பாப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் வைதா. பாப்பா, ஏய் அப்பா கிட்ட வாயே. ஏய் வா பாப்பா, விடுங்க விடுமா. ஏய் புறா குட்டி, பாப்பா விடுங்க, பாப்பா விடுங்க. ஏய் குட்டிமா, நீ போய் வைதா கூட்டம். அச்சு வச்சு பேபி, அச்சு வச்சு குட்டி. நீ போய் வைதா. பாப்பா சொல்லிடுவேன். பாப்பா கொடுங்க. இப்போ கொடுக்குறீங்களா இல்லையா? நீ போய் வைதா கூட்டம். நீ போ. தாத்தா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். अस्सलाम वालेकुम, अल्लाहु अकबर. அப்பாடா, அப்பாடா. பேர் கூட தெரியலடா. உனக்கு ஒரு பேர் வைக்கிட்டா? வெண்புறா. புறா குட்டி, புறா குட்டி. அம்மாவை சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடலாம்.
இதை பாருங்க நம்ம வீடு வந்துருச்சு பாருங்க புறாக்குட்டி. ஓ அப்பாடா அப்பா, இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க, இங்க பாருங்க புறாக்குட்டி, இங்க பாருங்க. ஏய் அழாதடா, நான் அப்பா அப்பா. சத்தம் கேட்குறேன். புறாக்குட்டி, இங்க பாருங்க புறாக்குட்டி, இங்க பாருங்க, என் சின்ன குட்டி, என் பிம்ப குட்டி, என் பிஞ்சு குட்டி, என் புறா குட்டி. ஏன் நீங்க பால வீட்டுக்கு போங்க, போய் பார்த்துடலாம். 2 பேரும் போய் கட்சி ஆஃபீஸில் இருக்கு, வண்டி எடுக்கும்.